தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னப்பா அதுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் அந்த படத்தை வாங்கியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. அப்படிங்கும்போது நாங்கள் டக்குன்னு தாங்க ரிலீஸ் பண்ணுவோம், ஒரு மாதம் 2 வருஷம் கழிச்சா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் கோட்டு படத்தை கிட்டத்தட்ட 110 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகவிருக்கும் குட் பேட் அக்லி இந்த படத்தை 95 crores ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்காங்க. நம்ம சூர்யாவுடைய நடிப்பில் சிவா டைரக்ஷன் ரிலீஸ் ஆக போகிற கங்குவா படத்தை 100 கோடி கொடுத்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக அதிக பணம் கொடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு படத்தை வாங்கியிருக்காங்கங்க. என்ன படம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் எஸ்டிஆர், த்ரிஷா, அசோக் செல்வன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எஸ் தக் லைஃப் இந்த படத்தை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதுவரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 149.7 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கலாங்களாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலகநாயகன் அவர்களுக்கு 234வது படம். ஸோ அதுவும் கூடுதல் ஸ்பெஷல். ஸோ அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.